जय विजयी भव सद्गुरुनाथा सद्गुरुनाथा गोपाल कृष्ण जय विजयी भव सद्गुरुनाथा सद्गुरुनाथा गोपाल कृष्ण जय विजयी भव सद्गुरुनाथ नृसिंहपदाश्रित गुरुवर्य देव नृसिंहपदाश्रित गुरुवर्य देव जय विजयी भव सद्गुरुनाथ सद्गुरुनाथ गोपाल कृष्ण भागवताश्रित सद्गुरुनाथ सद्गुरुनाथ गोपाल कृष्ण भागवत चरण रेणो श्री सद्गुरुनाथ गोपाल कृष्ण सद्गुरुनाथ मम गुरुनाथ गुरुदेव वर्या मम गुरुनाथ सद्गुरुनाथ गोपाल कृष्ण जय विजयी भव सद्गुरुनाथ सद्गुरुनाथ गोपाल कृष्ण मम गुरुनाथ गोपाल कृष्ण नृसिंहपदाश्रय गोपाल कृष्ण नृसिंहपूजक गोपाल कृष्ण अदोषदर्शिन् गोपाल कृष्ण प्रदोष पूजक गोपाल कृष्ण जय विजयी भव सद्गुरुनाथ सद्गुरुनाथ मम गुरुनाथ सद्गुरुनाथ गोपाल कृष्ण सद्गुरु गोपाल कृष्ण भागवत स्वामिनः जय संजीवी भागवत स्वामिनः जय समस्त सदाचार्य वृंद की जय समस्त कोटि सज्जन लकु जय आस्ते देशिक चरणम निरवधिरास्ते तदीक्षणे करुणा आस्ते देशिक चरणम निरवधिरास्ते तदीक्षणे करुणा आस्ते किमपि तदुक्तम् आस्ते किमपि तदुक्तम् आस्ते किमतः परं जन्म साफल्यम् आस्ते किमपि तदुक्तम् आस्ते किमतः परं जन्म साफल्यम् आस्ते देशिक चरणम् पूर्व पुण्यवशात् நம் ஜன்மாந்தரங்களிலே செய்த நாம பலத்தின் பிரபாவத்தினாலே ஆச்சாரிய புருஷன் நமக்கு லப்தமாகின்றான். கோபாலகிருஷ்ண சத்குரு நமக்கு புண்ணியவசாத்து பூர்வ புண்ணியவசாத்து பாக்யவசாத்து சௌபாகியவசாத்து நமக்கு லப்தமானார். அவருடைய திவ்ய சரணாரவிந்தங்களை மடியிலே எடுத்து வைத்து கைங்கரியம் பண்ணும் பாக்கியத்தை பெற்றோம். அதிசுலபமாக அப்பா என்று அருகாமையிலே சென்று அந்த தபஸ்வியான மகாபுண்ணிய ஷீலரை அந்த மகனீயரை ஆச்சாரியரை நமது பிராணநாதரை நாம் அண்டி நமது சம்சயங்களுக்கு விடை பெற்றோம். பல்வேறு
சந்தேகங்கள் நிவர்த்தி செய்ய பெற்றோம். பல்வேறு குணாதிசயங்கள் அவரிடந்து நம்மிடம் வந்து ஒட்டின. ஆச்சரியமான மகான்களின் சங்கமம் நமக்கு கிடைத்தது. அவையெல்லாம் குரு பிரபாவத்தால் அன்றோ? அப்பேற்பட்ட ஆச்சரியமான குருநாதன் பாரத தேசமென்றும் மும்முறை தம் திருவடியால் பதித்த மகனீயருடைய திருவடியை நாம் லாரணை செய்தோம். அவருடைய திருவடி துகளாகவே இருந்தோம். அந்த பாதச்சாயா சுகா பர்த்துஹு என்று அவருடைய திருவடி நிழல் தருகின்ற அந்த சௌக்கியத்தை அனுபவித்தே நம் வாழ்க்கை ஓடிவிட்டது. அவருடைய நினைவலையிலே நாம் இருந்த வண்ணம் இருந்தாலே பாபம் என்பது நம்மிடம் இனி அண்டாதிருக்கும். அவர் செய்த தபோபலம் அடுத்த 100 ஆண்டுக்கு நம் வம்சத்தை காப்பாற்றும் அளவுக்கு திறன் கொண்டதாக இருக்கின்றது. அப்பேற்பட்ட ஆச்சரியமான குருநாதர் ஆஸ்தே தேசிக சரணம், அந்த திருவடி நமக்கு லப்தமாகிவிட்டது. நிரவதிராஸ்தே ததீக்ஷணே கருணா. ஈஸ்வரிலே ஜபம் முடிந்து ஏகாந்தமாக படுத்து கொண்டிருப்பார். ஆனால் நாம ஜபம் மனசிலே ஓடிக்கொண்டிருக்கும். தேக அசக்தியினாலே சற்று கண்ணாயிருந்து இருப்பார். அந்த திருமுக மண்டலத்தை தரிசித்தால் அழகான அந்த தாமரை போன்ற அண்டலர்ந்த தாமரை போன்ற திருக்கண்கள், ஞான பிரகாசத்தை ஜுவலிக்கின்ற திருக்கண்கள், நிசம்மனை போல் ஒளிரும் திருக்கண்கள், அந்த முக சோபை, அந்த ஞான பிராச்சுரியம், அந்த காந்தி, பிரேம காந்தி, அவரிடமிருந்து வெளிப்படும் அந்த அமானுஷ்யமான அந்த சாநித்திய வைசிஷ்யம், இவற்றால் ஈர்க்கப்பட்டு அந்த திருமுக மண்டலத்திலே தோள் கண்டீர் தோளே கண்டார் கமலமன்ன தாள் கண்டார் தாளே கண்டார் என்று கம்பன் வர்ணித்தது போல் அவருடைய திருமுகத்திலே வைத்த கண்ணை திரும்ப வாங்க இயலாது நாம் சமப்படுகின்ற அந்த பரிசரத்திலே அப்பா எப்பொழுதுதான் வந்தாயா என்று அவருடைய வதனம் மெல்லிய குரலிலே நம்மை விசாரிக்கும் பொழுது நம் ஹிருதயத்தை யாரோ தொட்டு தடவி கொடுத்தால் போன்ற ஒரு சுகானுபவம் ஏற்படும். ஆற்றிலே மாமனார் மாமியார் குழந்தைகள் எல்லாரும் சௌக்கியமாக இருக்காளா? ஏகாதசி சங்கீர்த்தனம் நடக்கிறதா? ஒரு வாரம் பஜனை பண்ணியிருந்தேளே பண்ணுறேளா? உனக்கு இப்போ வேதத்தில் என்ன ஆகியிருக்கு, என்ன பண்ணின்னு இருக்க? அந்த ஒரு சில வார்த்தைகள் குடும்ப பிரச்சனமே ஆனாலும் அது அலௌகிகமான சுகத்தை தரும். காரணம் ஆஸ்தே நிரவதி கருணா ததீக்ஷணே. அவர் திருக்கண்களை திறந்து அந்த கடைக்கண் பார்வையால் நம்மை லாலனை செய்யும் பொழுது கிடைக்கின்ற சுகானுபவம் அனுபவித்தவர்களே அறிவர். கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் என்ற நிலைதான் எங்கும் காணப்படும். ஆச்சாரிய புருஷனுடைய தபோ சித்தி, தபஸ், மகா தபஸ்வி, வயிற்றை கட்டி இந்திரியங்களை ஒடுக்கி ஞானபலத்தினாலே தேகபலத்தை வென்று நிருசிம்ம பதாஷ்டராக, நிருசிம்ம பூஜையே தன்னுடைய முழுமூச்சாக, நிருசிம்ம மந்தமே தன் நாவிலே தவழும் உயர்ந்த தேனினும் இனிய வஸ்துவாக அனவரதம் ஜபம் செய்து நிருசிம்ம நாமத்திலேயே தன்னை மறந்து சதா ராமராம ஜபத்தில் தன் ஆழ்ந்து உயிர் மூச்சாக இவர்தான் அனுத்தராவதார தியாகராஜரோ, இவர்தான் அந்த பத்ராஜர் ராமதாசரே வந்திருக்கின்றாரோ, அல்லது நாரதரோ, தும்புருவோ, வீணாபாணியான அந்த மகதி என்கின்ற யாழை மீட்டிய வண்ணம் ஸ்வரார்ணவத்தை தியாகராஜருக்கு தந்த அந்த சாட்சாத் நாரதாம்ச சம்பூதரோ, அல்லது சாட்சாத் பிரஹ்லாதனோ, அல்லது பக்தராஜனான பிரஹ்லாதனோ, அல்லது துருவனோ என்று வியக்குமா போரே அத்தியந்த பால்யத்திலிருந்தே ஒரு உயர்ந்த நிருசிம்ம பக்தியின் பிரதீகமாக விளங்கிய குருநாதர். அவர் அப்பொழுது கடைக்கண் பார்த்து அது அந்த கடைக்கண் பார்வை நம்மிடம் பேசும். ஒரு முறை சிறு குழந்தையாக இருந்த பொழுது ஆல் இண்டியா சாய் சமாஜ் அவ்விடத்திலிருந்து உச்சவர்த்தி, அது விஜயதசமியை ஒட்டி வருகின்ற 3 நாள் கல்யாண உற்சவம், ராதா கல்யாண உற்சவம்
அவருடைய நித்தியோத்சவம் சதுர்த்தி யாதృச்சிகமாக பருப்பு நிறைந்த பை என்னிடத்திலே தரப்பட்டது. நானும் சிறுவன், 5 கிலோ இருக்கும். அது மெல்ல மெல்ல 10 கிலோ ஆகி என் முகத்தை மறைக்கும் அளவிற்கு அந்த பை உயர்ந்து விட்டது. ஒரு கண நேரத்திலே யாருக்கோ கஞ்சாடை காட்டினார். என் மன ஓட்டத்தை அறிந்தாரோ என்னவோ, அல்லது என்னால் இது இயலாது கொட்டிவிடுவான் திரவியத்தை என்று நினைத்தாரோ, அல்லது சேஷ்டி செய்யும் பாலகனாயிற்றே என்று நினைத்தானோ என்னவோ, அடுத்த கணம் ஒரு வயோதிகர் என்னிடம் வந்தார். இந்த பையை எடுத்துவிட்டு தான் ஏந்தி கொண்டு என்னிடத்திலே காலிப்பையை தந்தார். பின்னர் அது ரொம்பியது. அந்த ஒரு கண நேரத்திலே அந்த கடைக்கண் என்னை நோக்கி திரும்பியதும், அதை பார்த்த ஒருத்தர் ஓடி வந்து என் கையிலிருந்து அந்த பையை எடுத்ததும், இது நாட்டிய சாஸ்திரத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஏனெனில் நாட்டிய சாஸ்திரத்தில் அபிநயம் அறிந்தவருக்கே அது அபிநயத்தின் அர்த்தபாவம் புனியும். ரகசியார்த்தம் என்ன சொல்ல வருகின்றார்? அவருடைய கைகளும் கால்களும் சர்வ அவயவங்களும் நாட்டிய சாஸ்திரத்தில் லயப்பட்டு பாவோத்ரேகமான சங்கீர்த்தனத்தின் ஏதன் மத்தியே அவர் ஆடுகின்ற அந்த அழகு பலவித பாவங்களை துவனித்தாலும் இதுபோல சிறு பாவங்களினாலே என் போன்ற சிறாரை கவர்ந்தவர் என்றால் ஆச்சரியமில்ல. ஆஸ்தே ததீக்ஷணே கருணா ஆஸ்தே கிமபி ததுக்தம். அப்பா, நீ ரொம்ப சங்கீர்த்தனத்திலே சங்கீதம் பாடுகின்றாய், வேண்டாமே. நாம சங்கீர்த்தனத்துக்கு பூ தொடுக்க நாறு எவ்வளவோ அவ்வளவு இருந்தால் சங்கீதம் போரும் என்பார். அவர் பாடும் பொழுது அவரையும் அறியாமல் சங்கீதத்திலே பல்வேறு பிடிகள் ஆச்சரியமாக வெளிப்படும். இதை கிரகிப்பதற்கு என்றே பல்வேறு மகாமகா வித்வான்கள் எல்லாம் வந்து இவர் பாடும் தன்மையிலே தம்மை மறந்து தன்னை இழந்து அந்த சுகானுபவத்தை பெற்றவர்களாக குறிப்பெடுத்து கொண்டு சென்ற காலம். அவ்வாறே நாட்டிய சாஸ்திரம், ராகினி, பத்மா, லலிதா போன்ற உயர்ந்த நாட்டிய சிரோமணிகள் பலர் கூடி வந்து இவருடைய சலங்கை துவனிக்கின்ற பாவம் என்ன, அது சொல்ல வரும் விஷயம் என்ன, நூபுரத்திலே ஒவ்வொரு மணியும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லுவா போல் அமையும் அவருடைய பாவம், அவருடைய லயம், அவருடைய அந்த கால்களினால் ஏற்படுகின்ற சலங்கை ஒலி, நூபுர துவனி, அதற்கேற்றாற்போல் லைவத்வான்கள் வாசிப்பதும் கீர்த்தனத்திலே அது தோய்ந்து அந்த கீர்த்தனானுபவத்தை அந்த கீர்த்தங்கர், அந்த ரச்சனாக்கர், அந்த கீர்த்தனையை எழுதிய மகனீயருடைய ஹிருதயத்திலே யாதொரு பாவம் உண்டோ அந்த பாவத்தை துவனிக்குமாறு போல் அமையும் உயர்ந்ததான நாட்டிய பாவ ரச லய விந்யாசங்கள். ஆஸ்தே கிமதః பரம் ஜன்ம சாஃபல்யம். குருநாதனோ கிடைத்து விட்டார், அவருடைய திவ்ய சரணங்களோ, அவர் நமக்கு அளித்த பாதுகைகளோ யஸ்மத் கௌடிம்பிக தனம் என்று நம்ம குடும்ப தனமாக வந்து அவரே நம் குடும்பத்தை நிர்வகிக்கும் நியாமகராக இருந்து கொண்டு நமக்கு வழிகாட்ட, அவர் கட்டாட்ச பலத்தினாலே நம்மை போஷித்து வளர்த்து நம்மையும் ஆளாக்கி ஒரு பொருட்டாக மதித்து சாதுக்கள் மத்தியிலே ஒரு சேவகனாக நம்மையும் ஏற்றுக்கொண்ட அழகு, அவ்வப்பொழுது விசாரிக்கும் அழகு, அவ்வப்பொழுது நமக்கு போதிக்கும் சிற்சில விஷயங்களே ஆனாலும். ஒருமுறை ஒரு பாகவதர் மதியம் பஜனை துவங்க இருக்கின்றது, புரந்தரதாசருடைய கீர்த்தனை பாட வேண்டும். அவரிடம் பாடச் சொல்லி பாகவதர் சொன்னார். அந்த பாகவதோத்தமர் நாமாடீத கர்ம பலவந்தவாதரே நீ ಮಾಡುವುದೇನೋ ரங்கையா என்று ஆரம்பிக்க, நிறுத்து 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 என்றார். அடுத்து மற்றொருவரை பாடச் சொன்னார்.
நீ பாடு புரந்தரதாசனுடைய கீர்த்தனை. ஹரிநாராயண 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 எனு மனவே என்று ஆச்சரியமான அந்த கீர்த்தனையை பாடியவுடன் அந்த பாகவதரி வயதிலோ பெரியவர், முதிர்ந்தவர், ஞானம் மிகுந்தவர், ஆயினும் இந்த கீர்த்தனையை ஏன் எடுத்தார் என்று தெரியவில்லை. இது மாதிரி அவருடைய புலம்பல் நிறைந்ததான சில கீர்த்தனைகளை நாம் பொதுவிலே தவிர்த்து ஏகாந்தத்திலே நாம் ரமிக்கலாமே என்றார் பாகவதர். இவ்வாறு பல விஷயங்களை ஆங்காங்கே நமக்கு சிற்சில மாற்றங்களை போதித்து தன் சுவானுபவத்தை வெளிப்படுத்திய விதம். ஆஸ்தே கிமபி ததுக்தம் ஆஸ்தே கிமதப்பரம் ஜன்ம சாபல்யம். இவ்வாறு நம்மை அவருடைய கட்டாட்ச பலத்தால் போஷித்து நம்மை ஆட்கொண்டு தத்துவம் சாது விபோத்திய தாரயதி தான் சம்சார துக்கார்ணவாது என்று பகவத்பாதாவுடைய வச்சனத்துக்கேற்ப நமக்கு வேணுகின்ற நாமசங்கீர்த்தனத்தை தந்து அந்த பெரும் சொத்தை நிர்வகிக்கும் திறமையும் தந்து அதிலே ஒரு அபிருச்சியை தந்து மகனீயர்களை கொண்டாடும் சௌபாகியத்தையும் தந்து தாசச்சரண ரேணுவாக அவர் வாழ்ந்தது போல் நாம் வாழ இயலாது. ஆயினும் அந்த பாவத்தை நமக்கு போதித்தருளினால் அல்லவா இவருக்கு எவ்வளவு ஜென்மம் எடுத்தாலும் நம் கிருதஜதையை நாம் தெரிவிக்க இயலுமோ? இயலாது. அதனால் அவருடைய நாமஸ்மரணமே அவர் சென்ற ராஜபாட்டை மகாத்மனாய எனகதச பத்தாக என்றபடி யாதொரு பாணியிலே எந்த ஒரு ரீதியிலே அவர் சென்று நம்மை வழிகாட்டி வரைந்தாரோ அப்பாதையிலே நாம் ஒரு சில தப்படிகளாவது செல்வோமாக. புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே சத்குரு கோபாலகிருஷ்ண பாகவத சுவாமியின் சரிதாமிருதம் பாகம் 6 தாமதி யதாசக்தி ஆச்சாரிய வரியரின் பிரபாவம், அவர் கொண்ட ஈடு இணையற்ற நிருசிம்ம பக்தி, அவர் கொண்ட நிருசிம்ம ஜெயந்தியை திறன்பட செயலாற்றும் பாகவத சரண ரேணுவாகவே இருந்து நம்மை வழிநடத்தி சென்ற இம்மகனேரின் ஸ்மரணத்தினாலே நாம் உயர்கதியை அடைவோம் என்கின்ற மகத்தான விசுவாசத்தின் பலத்தினாலே அவருடைய சரித்திரத்தில் சில பாகங்களை நாம் கண்டு அனுபவித்து வந்தோம். இவரை பற்றி எண்ணற்ற மகனீயர்கள் உயர்ந்ததான கிருதிகளை செய்துள்ளனர். குறிப்பாக ஸ்ரீ பத்மாலய கணேச பிரபு இவர் மீது உருவஷ்டகம் செய்து நமக்கு பெரும் பாக்கியத்தை தந்தார். அதை படித்தாலே போரும் ஆச்சாரிய வரியரின் ஸ்வரூபம், அவருடைய அந்தராத்ம சுத்தி, உயர்ந்ததான நிருசிம்ம பக்தி, பாவராக தாள லய விந்யாசங்களை லகுவாக கையாண்டு உயர் பாவத்தை எடுத்து காட்டும் விதம் இவ்வனைத்தையும் போதிக்கின்றார். அவர் கூறுகையிலே சம்பம் பூதி விபூஷிதம் நரஹரிம் शुभ्रैर्जटाभङ्गीभिः ये शम्भुं भूतिविभूषितं नरहरिं शुभ्रैर्जटाभङ्गीभिः गोविन्दं वरकण्ठशोभितय गोविन्दं वरकण्ठशोभितुलसीमालं प्रशान्ताकृतिं वरकण्ठिशोभितुलसीमालं प्रशान्त आकृतिं प्रह्लादं हरिनाममात्रशरणं श्रीनारदं नामदं प्रह्लादं हरिनाममात्रशरणं श्रीनारदं नामदं श्रीरामामृतमुग्धचित्तमनीशं श्रीरामामृतमुग्धचित्तमनीशं श्रीत्यागराजं भजे श्रीत्यागराजं भजे शम्भुं
அவர் பிரம்மா விஷ்ணு சிவஸ்வரூபமான திரிபுண்டாங்கித மஸ்தகராக விபூதியை தரித்திருப்பார். அதை பார்த்தால் சாட்சாத் கைலாசவாசி இவரோ என்று தோன்றும்படியாக அவருடைய ஆக்கிருதி, அவருடைய ஸ்வரூபம், விபூத்தியாஸ்ரித பாலம் நமக்கு இதை போதிக்கின்றது. சுப்ரைர் ஜட்டாபங்கீபிஹி நரஹரிம் சுப்ரைஹே ஜட்டாபங்கீபிஹி சாட்சாத் நிருஹரியே இவரிடம் ஆவிர்பாவம் ஆவார். பல்வேறு கீர்த்தனங்களிலே அவருடைய மயிர்கால், வெண்மையான மயிர்கால் அனைத்தும் புடைத்து நிற்கும். இவனைத்தையும் பார்த்தால் இவர்தான் நரஹரி என்பதிலே சம்சயமே இல்லாது போகும். ஆனால் இவன் கோவிந்தனோ என்ற ஒரு சம்சயம் ஏற்படும். கோவிந்தம் வரகண்டசோபி துளசீமாலம் பிரசாந்தாகிருதிம் சாட்சாத்து கோவிந்தன் என்பால் கோக்களை மேய்ப்பவன். கோவிந்தன் என்றால் எவருடைய இந்திரியம் அவர் வசத்திலே இருக்கின்றதோ அவன். கோவிந்தன் என்றால் இடைச்சியர் தலைவன். கோவிந்தன் என்றால் இடைக்குலத்திலே உயர் வஸ்து. கோவிந்தன் என்றால் ஞானத்தை தருபவன். கோவிந்தன் என்றால் அபிஷ்டத்தை வர்ஷிப்பவன். கோவிந்தன் என்றால் சகல காமனைகளையும் தன் தபோபலத்தினால் பூர்த்தி செய்பவன் என்று பல்வேறு அர்த்தங்கள் இருப்பினும் சாட்சாத் நிருஹரி இவர்தான் என்று வர்ணித்த கவி அடுத்த கணம் இவன் கோவிந்தன் என்கின்றார், அபிஷ்டவர்தன் என்கின்றார். பிரஹ்லாதம் ஹரிநாம மாத்திர சரணம் பிரஹ்லாதம் பக்த மண்டலத்திற்கே யுவராஜ்யாபிஷிக்தனாக பட்டாபிஷிக்தனாக இருப்பவன். நிருஹரினால் பக்த சாம்ராஜ்ய யுவராஜ பட்டாபிஷிக்தனாக இருக்கின்ற பிரஹ்லாதன் இவனோ என்று எண்ணுமாப்போல் இருக்கின்ற நற்குணங்கள். அதற்கு ஒரு அட்ஜெக்டிவ் ஹரிநாம மாத்திர சரணம். அவனைப் போல் உயர்ந்ததான ஹரிநாமம் ஒன்றையே துணை கொண்டு அதன் பலத்தினாலே வாழ்ந்தவர். ஸ்ரீநாரதம் நாமதம் என்ற நாரதமுனி ஸ்வயம் ஸ்வரார்ணவத்தை எடுத்து வந்து தியாகையாவுக்கு தந்தாரோ அதுபோல் இந்த நாரத அனுத்தராவதார நாரதரான நம் சுவாமி நமக்கு பகவன் நாமத்தை நமக்கு விதரணம் செய்துள்ளார். ஸ்ரீராமாமிருத முக்த சித்தமனிஷம் ஸ்ரீராமநாமாமிருத முக்த சித்தமனிஷம். ராமநாம வாரதியிலே, அமிர்தமயமான அந்த வாரதியிலே தன்னை இழந்த முக்த சித்தத்தை உடையவர். ஒரு பாலகல் போல் அதிலே ஈடுபட்டிருப்பார். சிறுவர்களுக்கு சில பொருட்களை விளையாட கொடுத்து விட்டால் அவர்களும் உலகமே தனி உலகமாகிவிடும். அதுபோல் இவருக்கு அதிபால்யத்திலேயே ராமநாமம் போதிக்கப்பட்டமையினால் அதிலே தனித்தேட்டை கொண்டு விளங்கினார். ஸ்ரீ தியாகராஜம் பஜே. தியாகம் செய்வதிலே ராஜா தியாகராஜன். தியாகம் செய்பவருள் அவர்களுக்குள் தலைமையான பதவியை வகிப்பவர் தியாகராஜன். அதனால் தன்னுடைய சகலத்தையும் சகல விபூதியும் விட்டுவிட்டு ஸ்மசானத்திலே ஆனந்த சிதம்பர சச்சிதானந்த தாண்டவத்தை புரியும் தியாகராஜ சுவாமியின் நாமத்தை ஜல்பேஷன் இட்டார். அதனால் தியாகராஜ சத்குரு நமக்கு லபித்தார். அதுபோல் விபூதியை தரித்த தியாகராஜ சுவாமி, நிருஹரியை பூஜிக்கின்ற தியாகராஜ சுவாமி, கோவிந்தனாக சப்த சேஷாத்ரிவாசனாக இருந்து அபிஷ்டவர்தனாக இருக்கின்ற தியாகராஜ சுவாமி சாக்ஷாத் பிரஹ்லாதனை இவ்வாறு வந்துள்ளான். சாக்ஷாத் ஸ்ரீ நாரதரே வந்துள்ளார் என்று தொடுமா போல் ராமநாம வாரதியிலே மூழ்கிய சித்தத்தை உடையவரான அபினவ தியாகராஜனான அனுத்தராவதார தியாகராஜனான கோபாலகிருஷ்ண சத்குருவை நாம் நினைத்து உய்வோமாக. சத்குணங்கள் ஆச்சாரியவரியனுக்கு ஒரு தனி லக்ஷணத்தை தரும். குரு என்ற பதம் அஞ்ஞானமாகிய திமிரத்தை, இருளை நீக்கி ஞானத்தை போதிப்பதினால் குரு என்றும்,
எதெல்லாம் நம்மிடத்திலே மிகவும் பலமிழந்து இருக்கின்றதோ அந்த நற்குணங்களை நமக்கு போதிப்பதற்காகவே வந்தவர் குரு. அவர் அதை மந்திர தீட்சையினாலும் ஜப தீட்சையினாலும் அஸ்த தீட்சையினாலும் பாதலாஞ்சனையினாலும் ஆலிங்கனத்தினாலும் நமக்கு தந்துவிட்டு செல்வார். அவர் சங்கல்ப மாத்திரேன நமக்கு ஞானத்தை தரக்கூடியவர். சத்வகுணம், தூய்மை, நன்மை, மென்மை, இரக்கம் மற்றும் மன்னிப்பு இவைகளின் ஒரு உருவாக இருந்து ரஜோகுணத்தையும் தமோகுணத்தையும் நம்மிடத்திலிருந்து நீக்குகின்றவர் சத்குருநாதர். அப்பேற்பட்ட சத்குருநாதர் அவரை கண்ட மாத்திரத்திலே இவர் நமக்காக வந்துள்ளார், நம்மை ஆட்கொள்ள வந்துள்ளார் என்ற எண்ண அலைகள் ஓடும். அடுத்த முனை காணமாட்டோமா என்று மனம் இயங்கும். அவ்வாறு கண்டுவிட்டால் இவருடைய சாநித்தியம் தருகின்ற அலௌகிகமான சுகத்தை இனி அனுபவிக்க மாட்டோமா என்ற எண்ணம் ஏற்படும். இவர் பின்னே சென்றுவிட்டால் என்ன என்ற எண்ணம் தோணும். அவருடைய உருவம் நம் மனத்திலே பசுமரத்து ஆணி போல் பதிக்கப்பெற்று ஆபாத மொழி பர்யந்தம் குருநாம ஆக்கிருத்தியும் ஸ்மரேதி தேன விக்னாக பணஷந்தி சித்தந்தி ச மனோரதாக என்று குருஸ்வரூபத்தை தியானம் செய்துவிட்டால் சகல விக்னங்களும் நம்மளுடைய பாதையிலிருந்து விலகி ஆன்மீக ராஜபாட்டையிலே அவர் சென்ற வழியிலே நம்மையும் அழைத்து செல்வார். ஆனந்த ஸ்வரூபி, ஆனால் அமைதியாக இருப்பார். கடல் அலைகளினால் நமக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்துகின்றது. நடுக்களிலே சென்றால் அதன் அமைதியே நம்மை பயப்படுத்தும். அதுபோல் ஒரு சஜ்ஜனஸ்வரூபியாக இருக்கும் பொழுது அப்பா என்று அவரை திருவடியிலே சென்று நாம் விழுவோம். அவரே ஒரு உஞ்சவர்த்தி கோலத்திலே அவர் வந்து விட்டார். அவருடைய அமைதியே நம்மை அவரிடம் நெருங்க விடாது. தபசக்தி, தபோபலம், தபஸ்தந்த ஞானம், அந்த காந்தி, அந்த ஞான பிராச்சுரியம், இந்த அலைகள் நம்மிடத்திலே வந்து வந்து மோத இதை ஏற்கும் நிலையிலே நாம் இல்லாதபடியால் அதை கிரகிக்கும் சக்தி குறைந்த அளவிலே இருந்தமையால் அவருடைய சொரூபம் மட்டும் நம் மனத்திலே லயிக்கும். பின்னர் அவருடைய ஆத்ம குணங்களிலே ஈடுபாடு ஏற்படும். இந்த குணங்கள் அவரிடத்தில் இருந்தால் அதிலே லவலேசமாவது நாம் பழக வேண்டாமா என்ற எண்ணத்தை குருபிரான் தருவார். அந்த குருபிரான் தந்துவிட்டால் அந்த சத்குணங்களின் இருப்பிடமாக நாமும் ஒரு நாள் அல்ல ஒரு நாள் மாறுவோம். ஸ்வீயம் சாமியம் விதத்தே பவதி நிருப்பமஹா தேனவா லௌகிகோபி என்று பகவத்பாதாள் ஆச்சாரிய விஷயத்திலே சொல்கின்றார். ஒரு ஜீவனுக்கு 5 விதமான குருக்கள். தாய், தந்தை, அவருடைய ஆத்மா, அவருக்கு ஞானம் போதித்த குருநாதர், தாய் தந்தை ஆசான், அவன் உபாசிக்கின்ற அக்னி, அந்த உபாசனையிலே நம்மை ஈடுபடுகின்ற ஆத்மா என்கின்ற 5ம் குருஸ்வரூபம் என்று சிவசூத்திரம் விளக்குகின்றது. வேதங்களை கற்கும் விருப்பம் இருந்தால் வேதங்களை கற்பித்த ஆசான் நமக்கு ஒரு குருநாதர். சந்தியாவந்தனாதி அக்னி காரியங்களை பயிற்றுவிப்பவர் எவரோ அவரும் ஒரு குருவாவார். அஞ்ஞானத்தை விலக்கி பரபிரம்மத்தை அடைய வழிகாட்டும் உயர்ஞான போதத்தை தரக்கூடியவர் சத்குரு ஆவார். அவர் நம் ஞான மார்க்கத்தில் இருக்கின்ற தடைகளையும் விலக்குவார். அஞ்ஞானமயமான சம்சாரத்தில் ஈடுபட்ட இந்த ஜீவன் நம்மிடம் பூர்ணமாக வந்து சேர வேண்டுமே என்ற எண்ணத்தினாலே வாழ்வியலிலும் ஏற்படுகின்ற நிழல்களை நீக்குவார். அதை நீக்க வேண்டிய உயர் சக்தி அவரிடத்தில் இருந்தாலும் அப்பா நீ என்னை கடைத்தேற்று என்று அனவரதம் பிரார்த்திக்கும் பலம் குருநாமத்தை விட ஒரு உயர் மந்திரம் இல்லை. கோபாலகிருஷ்ண சத்குரு பஹிமாம் என்ற உயர் ஞாமாவளியை தவிர வேறு மந்திரமே தேவையில்லை. அவ்வாறு நாம் செய்ய செய்ய யாதொரு இடைந்தல் இருந்தாலும் அவை நீங்கும். ஒரு முறை ஒரு உஞ்சவர்த்தி, அதற்கு மூட்டை தூக்க அடியேன் சென்றேன். தொண்டையே எழும்பவில்லை. நாமாவளி கூட உரத்தி பாட இயலாத ஒரு அசக்தனாக இருந்ததை சஞ்சீவி அண்ணா கண்டார். திரும்பி பார்த்தார். பாடு என்றார். பாடினேன். அடுத்தவர் கூட கேட்கும் அளவுக்கு தெம்பில்லாத நிலையில் இருந்தவுடனே அக்ஷதை பாத்திரத்திலிருந்து 2 அக்ஷதையை எடுத்து என் தொண்டையை நோக்கி வீசினார்.
அடுத்த கணம் தொண்டை கட்டு விலகியது. இது பிரத்யக்ஷமாக ஒரு சில பாகவதர்கள் கண்டு அனுபவித்த விஷயம். அவ்வாறு இவர்களெல்லாம் செய்த தவமானது எவ்வளவு நூற்றாண்டுகள் நம்மை காக்கும் என்பது சொல்லி மாளாது. அப்பேற்பட்ட மகா தபஸ்விகள் நிறைந்த உயர் குரு பரம்பரை இன்றளவும் நம்மை காத்து விளக்குகின்றது என்றால் அவர்களை நாம் அனவரதம் தியானித்து அவர் சென்ற பாதையிலே நாமும் நடந்து அவருடைய சத்குணங்களை நற்குணங்களை நாமும் லவலேசமாவது அபியாசம் செய்து உயர்ந்ததான அவர் போதித்த நாமசங்கீர்த்தன பாதையிலே கசடரக்கற்று ஞானத்தோடே ஞான அனுபவத்தோடே பிரேமையோடே பக்தியோடே அந்தராத்ம சுத்தியோடு பாடும் பாவத்தையும் அவர் தந்தருள வேண்டும் என்று அனவரதம் பிரார்த்திப்பது அன்றி வேறு பிரார்த்தனையே தேவையில்லை. இதை அவர் பார்த்து கொள்வார். அப்பொழுது ஒரு பக்தனுக்கு என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருக்க துகாராம் பதில் இருக்கின்றார். सदा माझे डोल जडो तुझे मोती, सदा माझे डोल जडो तुझे मूर्ती, रखू माई छापती सोयरिया, रखू माई छापती सोयरिया, गोड तुझे रूप गोड तुझे नाम, गोड तुझे रूप गोड तुझे नाम, देई माझा प्रेम सर्व काळ, देई माझा प्रेम सर्व काळ, गोड तुझे रूप गोड तुझे नाम, गोड तुझे रूप गोड तुझे नाम, विठ्ठू माऊली हाची वर देई, विठ्ठू माऊली हाची वर देई, संचरुणी राही हृदया माली, संचरुणी राही हृदया माली, गोड तुझे रूप गोड तुझे नाम, गोड तुझे रूप गोड तुझे नाम, देई माझा प्रेम सर्व काळ, देई माझा प्रेम सर्व काळ, गोड तुझे रूप गोड तुझे नाम, गोड तुझे रूप गोड तुझे नाम, तुका म्हणे काही न मागो अनिक, तुका म्हणे काही न मागो अनिक, तुझे पायी सुख सर्व आहे, तुझे पायी सुख सर्व आहे, गोड तुझे रूप गोड तुझे नाम, गोड तुझे रूप गोड तुझे नाम, देई माझ प्रेम सर्व काल, देई माझ प्रेम सर्व काळ, गोड तुझे रूप गोड तुझे नाम, गोड तुझे रूप गोड तुझे नाम, गोड तुझे रूप गोड तुझे नाम. ஜெகத்குரு துக்காராம் விட்டலிடம் பிரார்த்தனை பண்ணுறதே கேட்கிறார். சதா மாஜி டோலா ஜடோ துஜே மூர்த்தி. அப்பா, எந்த காலத்திலும் எந்த ஒரு பரிஸ்திதியிலும் எந்த ஒரு நிலையில் நான் இருந்தாலும் எப்பொழுதும் கண்ணை மூடினால் அப்பாவுனுடைய அழகான திருவுருவம் என் ஹிருதயத்திலே பிரகாசிக்க வேண்டும். ரகுமாயிபதி, நீ இந்த வரத்தை எனக்கு அருள்வாய். தெய்மஜ பிரேம சர்வகால, எப்பொழுதும் உன் விஷயத்திலே பிரேமையோடு அணுகி உனக்கு சேவை செய்யும் பாக்கியத்தை தர வேண்டும்
ஹே விட்டு மாவுலியே எச்சிவரதே, இதை தவிர வேறு வரம் வேண்டாம், இதை வரமாக தந்தரும். சஞ்சரோணி ராகி ஹிருதயா அம்மாச்சி, அழிக்க முடியாத நீக்க இயலாத பதிக்கப்பட்ட பசுமரத்தாணி போல் குருநாதா உன் ஸ்வரூபம் ஹிருதயாகாசத்திலே ஒளிர வேண்டும். துகாமனே காஹி நமாகோ அநீக, இதை தவிர வேறு வரம் வேண்டாம் அப்பா. துஜே பாயி சுக சர்வ ஆஹே, உன் திருவடியிலே வந்து நான் விழுந்து விட்டால் உன் திருவடி தரப்போகின்றது அனைத்தும். உனக்கு வேலை இல்லை, உனக்கு நான் சமம் தரமாட்டேன், உன் திருவடியே தந்துவிடும் அப்பா. அதனால் குருநாதா, சதா என் ஹிருதயாகாசத்திலே உன் திருவுருவம் ஒளிர்ந்த வண்ணம் இருக்க வேண்டும், இந்த ஒரு வரம் மட்டும் தந்தருள் என்று நாம் யாச்சித்தோமானால் குருவரியரான கோபாலகிருஷ்ண பாகவத சுவாமிகள் நம்மை ஒரு ஜீவன் யாச்சிக்கின்றதை தந்துவிட்டால் என்ன என்று திரும்பி பார்ப்பார். அடுத்த கணம் அவர் கட்டாட்சபலம் நம்மை ஆட்கொள்ளும், நமது சமங்கள் யாவும் நீங்கும், அனைத்து விதமான காமனைகளும் பூர்த்தியாகும். குருவரியரின் சரணரேணுவாகவே நாமும் மாறுவோம் என்ற பிரார்த்தனையோடு அடுத்த பாகத்திலே குருநாதாளுடைய திவ்ய அனுபவங்களை அனுபவிப்போமாக. மங்களம் குருவர்யமூர்த்தயே தே, மங்களம் சத்குருவர்ய மூர்த்தயே தே, மங்களம் கோபாலகிருஷ்ண மூர்த்தயே, மங்களம் கோபாலகிருஷ்ண மூர்த்தயே, மங்களம் மம குரு வரதாரியதே, மங்களம் மம குரு வரதாரியதே, ஜெயமங்களம் நித்ய शुभमङ्गलम् मङ्गलं नरसिंह पदाश्रुताय मङ्गलं नरसिंह पदाश्रुताय मङ्गलं नृहरिपद पूजा भृङ्गिणे मङ्गलं नृहरिपद पूजा भृङ्गिणे मङ्गलं गुरुवर्य मूर्तये ते मङ्गलं गोपाल कृष्णमूर्तये जयमङ्गलं नित्य शुभमङ्गलम् सद्गुरु गोपाल कृष्ण भागवत स्वामिनः जय। दिव्य मधुर भगवन्नाम की जय। समस्त कोटि सज्जनलकु जय।